உண்மையிலே தேநீரினுடைய பயன் வேணும்னா அப்படியே நல்லா காய்ச்சின வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே தேயிலையில் ஒரு நாள் கொஞ்சம் லவங்கப்பட்டை போடுங்க, சின்ன கிராம்பு போடுங்க, ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டுக்கொள்ளுங்க, ஒரு துண்டு ஏலக்காய் போடுங்க. அதுதான் மூலிகை தேநீர். அப்படியான குடிக்கும் போது இதில் ஒரு இஞ்சி துண்டு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சின்னமான அத்தனையும் மருத்துவ ஸ்பைசஸ். மசாலா தேநீருக்கு சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட டீ தூளை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதும். ஒரு ஆளுக்குன்னா 2 ஸ்பூன் போதும். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது கூட போட பட்டை எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு, இலை எடுத்துருக்கேன், அன்னாசி மொக்கு எடுத்துருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு இதை தண்ணியில் கொதிக்க விட்டு ரெண்டையும் கலந்துடலாம். பாருங்க, இப்போயே நல்லா கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதை கொதிக்க விட்டு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த பட்டை, லவங்கம், மசாலா ஐட்டத்தை இதில் வடிகட்டி போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் போட்ட அந்த டீ எசன்ஸையும் இதில் ஊற்றிக்கலாம். சுவையான மசாலா தேநீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை போட்டு சாப்பிட்றத விட இப்படி சுடுதண்ணியில் டீ தூளை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எசன்ஸை இறக்கி குடிக்கணும். இது உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டீயை சாப்பிடுங்க. இது கூட கொஞ்சம் எலுமிச்சம் சாறு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தோசை டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டீ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, take care.